ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நாம ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் பத்தி பார்க்க போறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அதாவது இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு சென்டென்ஸ்ல ஒரு செயல் இருக்கும். அந்த செயலை யார் செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். புரிஞ்சதாங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. ஐ பிளே கிரிக்கெட். நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன். ஸோ இதுல விளையாடுகிறேன் அப்படிங்கிற செயலை யார் செஞ்சா? நான். ஸோ இந்த இடத்துல ஐ அப்படிங்கிறதா சப்ஜெக்ட். புரிஞ்சதாங்க? ஸோ இந்த சப்ஜெக்ட்ல மொத்தம் 7 தான் இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஐ. ஐ அப்படின்னா நான் ஒருத்தி தான். ஓகேவா? செகண்ட் ஒன் வி. நாங்கள். நானும் இருக்கேன், என் கூட ஒரு 2-3 பேர் இருக்காங்க அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? நாங்கள். வி. யூ. நீ, நீங்கள். ஒரு பர்சனா சொன்னாலும் சரி, ஒன்றுக்கும் மேற்பட்ட பர்சனா சொல்லும் போதும் யூ தான் யூஸ் பண்ணுவாங்க. தே. அவர்கள். அதாவது தூரத்துல ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்படி சொல்லுவாங்க? தே. அவர்கள். ஹி. அவன். அவன் ஒரு பையன் தான். அவன் ராமா இருக்கலாம் அல்லது சூர்யாவா இருக்கலாம். ஏதோ ஒரு பையன் நேம். ஓகேவா? ஷி. அவள். அவள் ராணியா இருக்கலாம் அல்லது ரம்யாவா இருக்கலாம். ஏதோ ஒரு பொண்ணு. ஓகேவா? லாஸ்ட் ஒன் இட். அது அனிமல்ஸ், பிளேஸ், திங்ஸ். இதுல எது வேணாலும் இட் அப்படிங்கிற சப்ஜெக்டுக்குள்ள வரும். எக்ஸாம்பிள் பாருங்க. டாக் அனிமல், சென்னை அப்படிங்கிறது ஒரு பிளேஸ், டேபிள் அப்படிங்கிறது ஒரு திங்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இட் அப்படிங்கிற சப்ஜெக்டுக்குள்ள வந்துடும். ஸோ இந்த சப்ஜெக்ட் மொத்தம் 7 தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 7 சப்ஜெக்டுக்குள்ள இருந்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு, செகண்ட் பர்சன் யாரு, தேர்ட் பர்சன் யாரு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அடுத்ததான் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் பத்தி பார்க்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன்னா பேசுபவர். யார் ஃபர்ஸ்ட் பேசுறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன். சரியா? ஸோ இப்போ நான் பேசுறேன் அப்படின்னா நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன். சரிங்களா? நான் பேசுறேன். இப்போ என் கூட ஒரு 2-3 டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நாங்க குரூப் தான். அவங்களுக்கு பதிலா நான் பேசுறேன், அவங்களோட கருத்தை நான் பேசுறேன் அப்படின்னா நாங்கள், வி அப்படிங்கிறதும் ஃபர்ஸ்ட் பர்சன்லாம் வரும். ஓகேவா? ஸோ ஐ, வி அப்படிங்கிறது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் பர்சன்லாம் வந்துடும். ஸோ இப்போ நான் பேசுறேன், யார் அதை கேட்குறாங்க? ஸோ கேட்குறவங்க தான் செகண்ட் பர்சன்ல வருவாங்க. சரியா? ஸோ யூ, நீ, நீங்கள். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டுட்டு இருந்தாலும் யூ தான். ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கும்போது யூ தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? அடுத்ததா தேர்ட் பர்சன் யாருன்னா மற்றவர்கள் எல்லாருமே இந்த தேர்ட் பர்சன்ல வந்துருவாங்க. சரிங்களா? ஹி அவனா இருக்கட்டும், ஷி அவளா இருக்கட்டும், இட் அதுவா இருக்கட்டும், தே அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே தேர்ட் பர்சன்ல வந்துருவாங்க. சரியாங்க? இப்போ இந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பர்சன்ல யார் சிங்குலர், யார் ப்ளூரல் அப்படின்னு பார்க்க போறோம். ஒன்றும் இல்லைங்க. சிங்குலர் அப்படின்னா ஒருத்தரை மட்டும் குறிக்கிறது. ப்ளூரல் அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்தா அதை ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன்ல பாருங்க. ஐ. ஐ அப்படின்னா நான் மட்டும்தான். ஸோ நான் சிங்குலர். வி நாங்கள். எங்களோ ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அப்போ ப்ளூரல். வி ப்ளூரல். யூ செகண்ட் பர்சன்ல யூ நீ, நீங்கள். ஸோ ஒரு பர்சனை குறிக்கும் போது அது சிங்குலர்லேயே வரும். ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களை குறிக்கும் போது அது யூ ப்ளூரல்லையும் வரும். ஓகேவா? அடுத்ததா தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சன் ஹி. அவன் அப்படிங்கவன் ஒரே ஒரு பையன் தான். ஸோ சிங்குலர். ஷி அவள் அப்படிங்கிறதும் ஒரே ஒரு பொண்ணு தான். சரிங்களா? ஸோ சிங்குலர். இட் அதுவும் ஒரு நாயா இருக்கலாம். சரியா? ஸோ இட் அப்படிங்கிறதும் சிங்குலர் தான். தே அவர்கள். ஸோ அவர்கள் அப்படிங்கும்போது தூரத்துல ஒரு 2-3 பேர் சேர்ந்து இருக்காங்க. ஸோ அவங்க ப்ளூரல்ல வருவாங்க. தே ப்ளூரல். சரியாங்க? ஸோ இப்போ பாருங்க.
ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யூ ஆர் எ குட் ஸ்டூடெண்ட். நீ ஒரு நல்ல மாணவன். சரியா? ஒரு பையனை சொல்றேன். ஸோ யூ இது வந்து செகண்ட் பர்சன் சிங்குலர்ல வரும். சரியா? யூ ஆர் ஆல் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய மாணவர்களை பார்த்து சொல்றேன். யூ ஆர் ஆல் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றேன். ஸோ அப்பனா நீங்கள் அனைவரும் சிறந்த மாணவர்கள் அப்படின்னு சொல்றேன். சரியா? ஸோ இந்த இடத்துல செகண்ட் பர்சன் ப்ளூரல் ஃபார்ம்ல நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ யூ வந்து செகண்ட் பர்சன்ல சிங்குலருக்கும் யூஸ் பண்ணுவாங்க, ப்ளூரலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுதாங்க? ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம சப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் பத்தி பார்த்தோம். அது சிங்குலரா ப்ளூரலா அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க.